பிரைஸ் த லார்ட். இன்னைக்கு பெத்தேல் மன்னாவில் உங்களுக்கு ஒரு அருமையான வீட்டிலேயே செய்யக்கூடிய ஒரு கஷாயம், இந்த கொரோனா கஷாயம் எப்படி வைப்பதென்று நான் உங்களுக்கு கற்றுத்தரப் போகிறேன். நான் சொல்ல போகிற இந்த பயனுள்ள தகவல் நிச்சயமாய் உங்களுக்கு பயனுள்ளதாய் இருக்கும் என்று நம்புகிறேன். ஏனென்றால் அன்றாடம் நான் அருந்தும் ஒரு கஷாயம்தான் இது. எதிலிருந்து நான் பயன்படுத்த போகிறேன் என்றால், நீம் ட்ரீ, வேப்ப மரம். உங்கள் அனைவருக்கும் பரிச்சயமான மரம், இயற்கை வளமுள்ளது. நாங்கள் இலங்கை தேசத்திலே அதிகமாய் பார்ப்போம். இந்திய தேசம், ஆசிய கண்டங்கள், ஆசிய தேசங்களிலே பார்க்கக்கூடிய ஒரு மரம்தான் இந்த நீம் ட்ரீ. இந்த வேப்ப மரத்தின் பயன்கள் என்ன என்று பார்ப்போமா? இந்த வேப்ப மரத்தின் இலையிலே விட்டமின் இ உள்ளது. அதோடு சேர்த்து கரோட்டினாய்டு என்று சொல்லக்கூடிய முக்கிய குணம் உள்ளது. இது ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ், தசைப்பிடிப்பு, மூட்டு வலிகள், வாதம் போன்ற வியாதிகளை கட்டுப்படுத்த முடியும். வீக்கம் வரும் பொழுது அந்த மூட்டுக்களிலே அதிகமாக வீக்கத்தினாலே தேய்மானம் ஏற்படுகிறது. இந்த தேய்மானத்தை குறைப்பதற்கு அதிகமாக இந்த வேப்பமிலையிலே நல்ல சத்துக்கள் உண்டு. அதற்கு நீங்கள் வேப்பமிலைகளை சிறிதளவு எடுத்து மிக்சியிலே அரைத்து அந்த சாறை குடிப்பீர்கள் என்றால் இந்த ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ் அதிகமாக உங்களுக்கு பயன் தரக்கூடியதாய் இருக்கிறது. இன்னொன்று நிம்பிடின் என்று சொல்லக்கூடிய இந்த ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி கம்பவுண்ட்ஸ். அது உங்களுக்கு அதிகமாக ஃபேட்டி ஆசிட்ஸ், எசென்ஷியல் ஃபேட்டி ஆசிட்ஸ் இந்த வேப்பமிலையிலே முதலாவது நம்முடைய இருதயத்தை சீராக வேலை செய்ய வைக்கும். எவ்வளவு அருமையான ஒரு மகத்துவம் நிறைந்த இந்த இலையை பார்த்தீர்களா? இந்த வேப்பமிலையில் அத்தனை மகத்துவமான மருத்துவ குணம் உண்டு. இன்னொன்று, நாம் அநேக வித்தியாசமான விலை உயர்ந்த கிரீம் எல்லாம் யூஸ் பண்ணுகிறோம். ஆனால் இந்த வேப்பமிலையில் நீங்கள் மாதத்தில் ஓரிரு தடவை குடித்து வந்தீர்கள் என்றால் உங்கள் தோல் சுருக்கம் அடைவதை குறைக்க முடியும். அதிகமாக இளமையாக நீங்கள் வாழ இது உங்களுக்கு உதவும். இன்னொன்று, தோல் வியாதிகளுக்கு அதிகமாக உதவும் ஒரு அற்புதமான இலைதான் இந்த வேப்பமிலை. இந்த ஃபேட்டி ஆசிட் அங்கே பார்க்கிறோம். ஸ்ட்ரேக் ஆசிட், பாலமெட்ரிக் ஆசிட், லிலனாக் ஆசிட், ஆலிக் ஆசிட், இவைகள் அதிகமாக கிருமிகளை அழிக்கக்கூடிய தன்மை அதிகமாக இந்த வேப்பமிலையில் உண்டு. நாம் வாழ்ந்த தேசங்களிலே பார்த்தால், இலங்கையோ இந்திய தேசங்களிலே சிக்கன் பாக்ஸ் என்று சொல்லக்கூடிய அம்மை நோய் வந்த பொழுது அவர்கள் அதிகமாக அந்த வேப்பமிலையை நம் அருகாமையிலே அதை போட்டு நம்மை அதில் தூங்க வைப்பார்கள். ஏனென்றால் அதில் சீக்கிரத்திலே குணப்படுத்தக்கூடிய நல்ல மருத்துவ குணம் உண்டு. இன்னொன்று, நாம் வடகம், வத்தல் என்று சொல்வோம். அப்படியான காரியங்களை அந்த பூவிலிருந்து அதை எடுத்து காய வைத்து அழகான வடகம் செய்து பொரித்து சாப்பிடும் பொழுதும் அது நல்ல சக்தியை கொடுக்கிறது. அநேக மருத்துவ குணம் உடையது இது. இன்னொன்று, வேப்பம் விதையை எடுத்து அரைத்து எண்ணெய் எடுப்பார்கள். அதுவும் பல காரியங்களுக்கு உதவக்கூடியது ஒன்று. நாம் அன்றாட வாழ்க்கையிலே இந்த வேப்பமிலையை எடுத்து உண்ணக்கூடிய வசதி இருந்தால் ஒரு 3 இலை காலையில் எடுத்து கழுவி அதை நம் வாயில் மெண்டு உண்ணுவோம் என்றால்
முக்கியமாய் அந்த துளிர்கள் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். முத்தின இலையை விட அந்த நல்ல துளிர்களில் சத்து அதிகமாயிருக்கும். அந்த துளிர் 3 எடுத்து நம் வாயில் மென்று சாப்பிடும் பொழுது புற்றுநோய் வராமல் அது பாதுகாக்கிறது. இன்னொன்று, புற்றுநோய் இருக்கிறவர்களுக்கு குணமடையக்கூடிய தன்மையையும் கொடுக்கும். இந்த நிம்பிடன் அண்ட் நிம்பிள், இந்த 2 காரியமும் அது வலிகளை குறைக்கக்கூடியதாய் காணப்படுகிறது. நாம் வாழ்ந்த தேசங்களிலே என்னுடைய தாத்தா, என்னுடைய ஐயா செடிகள் கொடிகளுக்கு இந்த வேப்பம் எண்ணெயை ஒரு பாட்டிலில் ஊற்றி அதை ஸ்ப்ரே பண்ணும் பொழுது அது ஒரு பூச்சிக்கொல்லு மருந்தாக நான் பார்த்திருக்கிறேன். இந்த நாட்களிலே இந்த ஐரோப்பிய தேசங்களிலே அதிகமாய் இந்த வேப்பமெண்ணெயை பயன்படுத்துகிறார்கள். இது நம்முடைய விவசாயிகளுக்கு கூட அதிகமாக உதவக்கூடியதொன்று. கடைசியாக இன்னும் பல நன்மைகள் இந்த இலையில் உண்டு. இந்த ஒரு இலையில் இத்தனை மருத்துவ குணங்கள் உண்டு. இன்று நான் உங்களுக்கு இந்த வேப்ப மரத்திலிருந்து அதில் உள்ள பட்டையில் நீவி எடுக்கப்பட்ட சில துவல்களைத்தான் இன்று நான் உங்களுக்கு இந்த வேப்ப மரத்தின் பட்டையிலிருந்து எப்படி கொரோனா கசாயம் செய்வதென்று உங்களுக்கு கற்றுத்தரப்போகிறேன். வாங்க போகலாம் ஷாமி வீட்டு சமையல் அறைக்குள். கடைசியாக ஒரு டிப்ஸ் கொடுக்க விரும்புகிறேன். நான் அறிந்த ஒன்றை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். கர்ப்பிணி பெண்கள் தயவு செய்து இதை உண்ணாமல் இருப்பது நன்மைகள் உண்டு. அதனால் தயவு செய்து கர்ப்பிணி பெண்கள் இதை உண்ணாதீர்கள். சாதாரணமாய் வாழுகிற நாம் இதை உண்போம், நல்ல ஆரோக்கியம் பெறுவோம். இதில் அதிகமாக எதிர்ப்பு சக்தி இருக்கிறதுனால் இன்று இந்த பட்டையிலிருந்து இந்த கஷாயத்தை நான் செய்ய போகிறேன். கொரோனா கஷாயம் என்றால் யோசித்து பாருங்கள், எந்தொரு நோயும் நம்மை அண்டாதபடி தடுக்கக்கூடிய ஒரு மகத்துவமான மருத்துவ குணம் நிறைந்தது தான் இந்த வேப்பம் பட்டை. இந்த வேப்பம் பட்டையின் கஷாயத்தை பார்ப்போமா?